நியூஸ் தமிழ் கழுகு. 2021 தேர்தல் பிரச்சாரத்துல ஸ்டாலின் வச்ச புகார் பெட்டி ஸ்டைல்ல இப்ப உதயநிதியும் கட்சிக்காரங்களுக்காக ஒரு புகார் பெட்டியை வைக்க போறாராம். தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி, விஜய்னு எதிர்க்கட்சிகள் எல்லோருமே பிரச்சாரத்துக்கு கிளம்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல் கட்டமா திமுக கட்சி நிர்வாகிகளை சந்திக்க தொகுதி வாரியா தன்னோட சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்காரு. ஒவ்வொரு தொகுதியா போற உதயநிதி அந்த தொகுதியோட ஒட்டுமொத்த கட்சி பொறுப்பாளர்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கிறப்ப ஒரு புகார் பெட்டியை வச்சு அதுல அவங்களோட பிரச்சனைகளை மனுவா எழுதி போட சொல்ல போறாராம். அங்கேயே 10 மனுக்களுக்கு தீர்வும் சொல்லுவாராம். அதை தாண்டி இருக்கிற பிரச்சனைகளை அவரே திமுகவோட தலைமைக்கு அனுப்பி தீர்வு காண்பாராம். தேர்தல் சமயத்துல கட்சிக்காரங்க கிட்ட எந்த மனக்கசப்பும் இருக்க கூடாது அப்படிங்கறதுல முதல்வரும் துணை முதல்வரும் உறுதியா இருக்காங்களாம். கிட்டத்தட்ட இதை வலியுறுத்தி தான் தேர்தல் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வுன்னு எதுவும் இருக்க கூடாது, வெற்றி மட்டுமே கண்ணுக்கு தெரியணும்னு முதல்வர் அறிக்கை விட்டாருங்கிறாங்க.